அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சிறுநீரகத்தில் கற்கள் வந்தால் அதை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்கிற வழிமுறையை பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வசம்பு துண்டு 10 கிராம், புதினா 10 கிராம், சிறு வெங்காயம் தோல் உரித்தது 10 கிராம், மிளகு 5 கிராம், சீரகம் 5 கிராம் மற்றும் பனம் கற்கண்டு 10 கிராம். அன்பான நேயர்களே, நாம் சிறுநீரக கற்கள் கரைவதற்கான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் சிறிய அளவிற்கு வசம்பு துண்டு ஒன்றை சேர்க்கவும். புதினா இலைகள் 5 கிராம், சிறு வெங்காயம் 1 தேக்கரண்டி, சீரகம் மற்றும் மிளகு சிறிய அளவில் சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, பனம் கற்கண்டு 3 கட்டிகள், அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து சிறுநீரக கற்களை கரைப்பதற்கான வசம்பு தீநீர் நமக்கு தயாராகி விட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. என்ன என்ன செப்பல் இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன முறை? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிப்பாடா.